வெல்கம் சக்ஸி குக்கர் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சூப்பரான ஒரு வெரைட்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, பார்க்கவே சாப்பிடணும்னு தோணுதா? வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எது எது ஆட் பண்ணுறேன்றதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ஆட் பண்ணுறதா நமக்கு டேஸ்ட்டே கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 பஜ்ஜி மிளகாய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகினதும் நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இனி ஆயில் சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1.5 கப் அளவு நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். பஜ்ஜிக்கு இல்லையா, கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதே போல் கால் பவுல் அளவு நம்ம என்ன எடுத்துக்கலாம், நான் வந்து வறுத்த அரிசி மாவு எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பொறுபொருணி வரும். நான் இப்போ மிளகாயில் பஜ்ஜி போட போகிறதுனால நம்ம வந்து காரம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சோடா சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காயம் சேர்த்துக்கோங்க. வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிலதில் வந்து காயம் சேர்க்கலாம், சிலதில் வந்து கொஞ்சம் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம், சிலதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர் சேர்க்காமல் இருந்துக்கலாம். அப்படி ஒவ்வொரு பஜ்ஜிக்கும் எது சேர்த்தா நல்லா இருக்கும்ன்றது நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதே போல் எடுத்துக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு அதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல பஜ்ஜி மாவு போடுற அளவுக்கு இந்த லிக்விட் பார்த்துக்கு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக எடுத்தோன்னா அந்த மிளகாயில் வந்து மாவு ஓட்டுறது கஷ்டம். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துருக்கேன்னா சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது வந்து பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தல பார்த்தீங்கன்னா மிளகாவை நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்கலான்றதை பார்க்க ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி நீங்கள் சுற்றி 2 சைடு குத்தி விட்டிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஆயில் உள்ள போய் நமக்கு வந்து பொரிஞ்சு நல்லா மிளகாயும் நல்ல வெந்து கிடைக்கும். இதே போல் சிலவங்க வந்து அப்படி நான் வந்து வேகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதே போல் 2ஆகவும் கட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கத்தியை வச்சு நீளமாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். 2ஆக கட் பண்ணணுன்னு நமக்கு தேவையே இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கவும். மாவு ஜாஸ்தி உள்ளே போகணுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது. இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி நேரமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சமாக அந்த ஈரத்தன்மை போகிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தல பார்க்க போகிற பஜ்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்படா பஜ்ஜி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த பப்படா பஜ்ஜிக்கு நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணும்போது சால்ட்டு கம்மியாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து அப்பளத்தில் ஏற்கனவே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும். அதனால் ஒரு அப்பளத்தை எடுத்து 2ஆக உடச்சி இதே போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உள்ளி பஜ்ஜிக்கு நம்ம என்ன இதே போல் ரவுண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி பொறுமையாக எடுத்தீங்கன்னா அந்த லேயர் வந்து கட் ஆகாமல் நமக்கு கிளியராக கிடைக்கும். அந்த மேலே இருக்க லீஃபை வந்து அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இதேமாரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உள்ளி பஜ்ஜியை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் வந்து சால்ட்டு கம்மியாக இருக்கணும், காரம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதாவது உப்பு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வந்து உள்ளி பஜ்ஜிக்கு வந்து ஆகாதுங்க. ஏன்னா நல்லா கச்சது போல் ஆயிரும். அதனால் லிமிட்டாக நம்ம வந்து உப்பு போட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நமக்கு வந்து மாவு எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் எடுத்துக்கோங்க. இதே போல் அது நல்லா நீங்கள் வந்து முக்கி கொடுங்க. முக்கும்போது கரெக்டாக மாவு உங்களுக்கு மிளகாயிலேருந்து வடியாமல் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது கரெக்டான மாவு பக்குவோங்க. பார்த்தீங்களா, ஒரு மாவும் வந்து வடிஞ்சு வரல. ரொம்ப தண்ணியாக வந்து வடிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. மாவு போட்டதுமே மேலே பொரிஞ்சு வந்துடுச்சு. இனி நம்ம வந்து ஒவ்வொரு மிளகாவாக முக்கி நம்ம இதே போல் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது மேலே வந்து மாவு பிரிஞ்சு வராதுங்க. மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது மாவு என்ன ஆகும்னா வந்து மேலே 2ஆக வெடித்து வந்துட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இதே போல் நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா மாற்றி போட்டு எடுத்து நல்லா வந்து கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாய் பஜ்ஜி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மிளகாய் பஜ்ஜி நல்லா வெந்து வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். மொறுன்னு இருக்குது. மீதி இருக்க எல்லா மிளகாயும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான அருமையான வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ரைஸோட சைடிஷாகவும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். செமையான நம்ம வந்து மிளகாய் பஜ்ஜி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு.
இன்னைக்கு நம்ம பஜ்ஜி வெரைட்டினால நம்ம இனி மீதி இருக்கிற பஜ்ஜி எல்லாமே நம்ம போட்டு எல்லாம் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகா பஜ்ஜி இப்போவே சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதே போல் செய்து அசத்துங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து காயம், அதாவது இந்த மாவில் காயப்பொடி மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் வந்து சாம்பார் பொடியை ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் தண்ணி விட்டு நல்லா மாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் அந்த மாவில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பிடிக்கும். இப்போ நான் வந்து மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பப்பட பஜ்ஜி தான் நான் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா இதே போல் அதாவது இது கொஞ்சம் நல்லா தண்ணி போல் தான் இதுக்கு இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம பப்படம் போட்டோன்னே மேலே உப்பி மேலே எலும்பி வரணும். ரொம்ப கட்டியாக மாவு இருந்துச்சுன்னா, மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால பப்பட பஜ்ஜி கொஞ்சம் வந்து தண்ணி பதத்தில் மாவு இருக்கணும். ரொம்பவும் தனியாக வச்சிடாதீங்க. பார்த்தீங்கன்னா பப்பட பஜ்ஜி நமக்கு எவ்வளோ அழகாக வந்து நல்லா 2 சைடும் உப்பி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சூப்பரான பப்பட பஜ்ஜி நமக்கு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து வாழைக்காய் இல்லை, மிளகாய் இல்லை, கத்திரிக்காய் இல்லை, இல்லைங்கிற வந்து எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து மேக்ஸிமம் அப்பளம் வச்சுருப்போம். ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு அப்பளம் பொரிச்சு கொடுத்தாச்சுன்னா ரைஸ் சாப்பிட்ருவாங்க. அதனால நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தல பார்த்தீங்கன்னா அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டு நம்ம வந்து உள்ளி பஜ்ஜி தாங்க நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு அதே மிக்ஸ் தான். ஆனால் எக்ஸ்ட்ரா ஆட் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். இதே போல் நீங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் லேயர் படும்படி நீங்கள் வந்து மாவு முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஆயில் சூடாக தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ போட்டு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பப்பட பஜ்ஜி நம்ம போட பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்தில் மேலே அப்படியே மாவு பொஃபி வரணும். ஏன்னா மாவு நல்லா கட்டியாக இருந்தால் அதே போல் வராது. மாவு வந்து நீங்கள் வந்து வாழைக்காய் பஜ்ஜிக்கும் மிளகா பஜ்ஜிக்கு தான் மாவு கொஞ்சம் அதாவது கட்டியாக இருக்கணும். ஏன்னா அந்த ரெண்டுலேயும் அப்பி பிடிக்கிறது போல. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அது கூட ஒரு 2% தண்ணி இருந்துச்சுன்னா தான் இதே போல் நமக்கு நீட்டாக பொஃபி வரும். பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளி பஜ்ஜும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதே குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உள்ளி பஜ்ஜி விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜும் எல்லாம் நம்ம போட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். மாலை குளிர் நேரத்துக்கு ஏற்ற வெரைட்டியான நமக்கு வந்து பஜ்ஜி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.